அம்பரீஷன் சொன்னா, எம்பெருமானே இப்போ திரேதாயுகம், அடுத்து துவாபரம் கலியுகம் எல்லாம் வந்ததுன்னா உன்னை வழிபடுவதுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. பின்னாடி வரக்கூடிய மக்கள் உன்னை எளிமையாக வழிபடுவதற்கு வழி சொல்லுன்னு கேட்டான். அப்ப பெருமாள் சொன்னார், என்னை வழிபட வேண்டும் என்றால் அதற்கு 8 அங்கங்கள் இருக்குன்னார். மறுபடியும் ஒரு 8? ஏற்கனவே 8 பாயிண்ட்ல இப்ப 2ஆம் பாயிண்ட்ல இருக்கும், அதுக்குள்ள ஒரு 8ஆம். முதல்ல யமம். யமம் அப்படின்னா தீய விஷயங்கள்ல இருந்து விலகி நிற்கணும். இந்த பொய் சொல்றது, திருடுறது, இது போல தீய விஷயங்கள்ல இருந்து விலகி வந்துடும், அதுக்கு யமம்னு பேரு. 2 நியமம். பாசிட்டிவான நல்ல விஷயங்கள்ல ஈடுபடணும். நெகட்டிவ்ல இருந்து வர்றது யமம், பாசிட்டிவ்குள்ள போறது நியமம். அப்போ வேதம் கற்க வேண்டும், அனுஷ்டானங்களை தினந்தோறும் பண்ணணும், மந்திரங்களை ஜபம் பண்ணணும், இதெல்லாம் நியமம். 3வது ஆசனம். அப்படியே பத்மாசனத்துல இப்படி ஆசனத்திலே நன்றாக நிமிர்ந்து அமர வேண்டும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்றா இல்லையா, கால்களை மடக்கி கொள்ளவும், கழுத்தை நேராக வைத்துக் கொள்ளவும், அப்படி ஆசனத்துல அமரணும். 4வது பிராணாயாமம்னு சொல்லி மூச்சு பயிற்சி பண்ணி மூச்சு காற்றை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். 5வது பிரத்யாகாரம் என்று புலன்களை அடக்க வேண்டும். 6வது தாரணை என்று மனசை அடக்கணும். 5 பிரத்யாகாரத்துல புலன்கள், வெளிப்புலன், கண்ணு கண்டது பக்கம் போகக்கூடாது, காது கண்ட பக்கம் போகக்கூடாது, அதெல்லாம் இழுத்துடுறோம். 6 தாரணையில மனசை அடக்கி பிடிக்கிறோம். 7வது தியானம், பகவானுடைய திருமேனியை அப்படியே தியானம் பண்ணணும். 8வது சமாதி, பகவான தியானம் பண்ணும்போது வெளியில எதுவுமே தெரியாமல் அந்த தியானத்திலேயே ஒன்றி விடுவது. அப்படியே பகவான் மட்டும்தான் தெரிவார். அப்படியே தியானத்துல பெருமாளுடைய குணானுபவத்திலேயே ஈடுபட்டு இருப்பார்கள். அதாவது இந்த சமாதி என்பது என்னங்கிறத நாதமுனிகள், நம்மாழ்வார் போன்ற மகான்கள் விளக்கியது இதுதான். ஏன்னா இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனா யோகத்தில் வல்லவரான நாதமுனிகள் போன்ற மகான்கள் விளக்கியது சமாதினா தடையில்லாமல் பகவானுடைய குணானுபவத்தில் ஈடுபடுவது. பரமபுருஷ ஆராதன விவக்ஷைன்னு பரமத பங்கத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெருமாள் அப்படியே தியானத்துல ஆராதிக்கணுமா, அதுதான் தியானம்னே சொல்லிடலாமே. சமாதின்னு ஏன் சொல்றோம்னா, இந்த சமாதியில அவர் திரும்ப வர வரைக்கும் கலைக்கவே முடியாது. இன்னும் புரியுறாப்புல சொல்லணும்னா, அந்த செல்போன் பார்க்கும்போது சுத்தி என்ன நடக்கிறதுனே தெரியாது பாருங்க. செல்போனை மட்டும் தேக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா எதிர்த்தாப்புல யார் வந்தாலும், திருடனே வீட்டுக்குள்ள வந்து பொருள் எடுத்துன்னு போனாலும் இவருக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாது. இந்த குழந்தைகளுக்கே அப்படிதான், சாப்பாடு ஊட்டணும்னா செல்போனை கையில கொடுத்துட்றா, அதுக்கு வாய்க்குள்ள என்ன போறதுன்னே தெரியாம உள்ள போயிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு தான் சமாதின்னு பேரு. அப்போ தியானம்னா பெருமாளை கண்ணை மூடி தியானிப்போம், ஹலோ ஒருத்தர் கூப்பிட்டா கண்ணை திறந்துருவோம். சமாதினா அது எதுவுமே இருக்காது, ஃபுல் போக்கஸ்ல தியானிப்போம், அதற்கு சமாதின்னு பேரு. பெருமாள் சொன்னார், இந்த 8 அங்கங்களோட தியானம் பண்ணுனார். அம்பரீஷன் பார்த்தான், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் பின்னாடி வரவா எளிமையா உன்னை தியானிப்பதற்கு வழிபடுவதற்கு வழி கேட்டா நீ அஷ்டாங்க பக்தி யோகத்தெல்லாம் சொல்றியேன்னா. பெருமாள் சொன்னார், கஷ்டமான வழியை சொல்லிட்டு எளிமையான வழியை சொன்னாதான்டா அந்த எளிய வழியின் பெருமை தெரியும்னார். நேரா எளிமையான வழியை சொல்லிட்டா இவ்வளவுதானாம்பான். கஷ்டமான வழியை சொல்லிட்டு அந்த கஷ்டமான வழியின் பலனை நீ இதன் மூலம் பெறலாம்னு சொல்லி எளிய வழியை சொல்லணும். அது என்ன எளிய வழினா, பெருமாள் சொல்றார் அம்பரீஷன்ட்ட, சுவர்ண ரஜதாத்யஸ்துவம் ஷைல மிருத்தாரு லேகஜாம் பூஜாம் அகர்கை விவிதைகி சம்பூஜயச்ச பார்த்திவா. ஒண்ணுமில்லப்பா, என்னுடைய ஒரு விக்கிரகத்தை செய்து வைத்து அந்த விக்கிரகத்தில் உள்ள எனக்கு திருவாராதனை பண்ணு, சமாதியில என்னை தியானிக்கும் போது எந்த ஆனந்தம் கிடைக்குமோ அந்த திருமேனியில பூஜை பண்ணும் போதும் அதே ஆனந்தம் கிடைக்கும். அந்த கிரேட்னஸ் நமக்கு தெரியறது இல்ல. கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கும் போது கலை நுட்பத்தை ரசிக்கிறேன்னு சொல்லி சேவிச்சுட்டு வரவாள்லாம் இருக்கா, அது இல்ல. பகவானுடைய குணானுபவம், பெருமாள் நேரா வந்து அந்த விக்கிரக வடிவில் நமக்கு காட்சி தருகிறார்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதைத்தான் அம்பரீஷனுக்கு சொல்றார், நீ தங்கத்துல வேணாலும் பண்ணு, வெள்ளியில வேணாலும் பண்ணு, கல்லுல பண்ணு, மண்ணுல பண்ணு, அல்லது மரத்துல வேணாலும் பண்ணு, நீ எதுல என் விக்கிரகம் பண்ணாலும் நானே அதிலே குடியிருப்பேன். பகவான் சொன்ன வார்த்தை. அதனாலதான் கோவில்ல விக்கிரகம்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இறைவனை நினைவூட்டக்கூடிய குறியீடு, சிம்பல் கிடையவே கிடையாது. நம்மை காக்க எப்படி ராமனாக, கண்ணனாக, நரசிம்மனாக பெருமாள் அவதாரம் எடுத்தாரோ அதே போல நம்மை காக்க ரங்கநாதனா, பார்த்தசாரதியா, வரதராஜனாக, ஆறாவதாழ்வானாக பெருமாள் எடுத்து வந்த அவதாரம். அதாவது நாம ஏதோ நாம வடித்த விக்கிரகம் நினைக்கிறோம், ஆனா முறைப்படி மந்திரங்கள் சொல்லி பெருமாளை அந்த விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணிட்டா வைகுண்டத்தில் உள்ள தன் திருமேனியோடு இந்த விக்கிரகத்துல வந்து பெருமாள் கலந்துடுவார். அதுக்கப்புறம் அதுல பெருமாள் மட்டும்தான் இருப்பார், விக்கிரகம் இருக்காது. எதை போலன்னா, ஒரு படி தண்ணீர்ல 24 படி பால் கலந்தா என்ன கிடைக்கும்? இது நம்ம வீட்டு பால்காரர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு படி தண்ணீர்ல 24 படி பால் கலந்தா என்ன கிடைக்கும்? 25 படி பால் தான் கிடைக்கும்.
அது போல நாம் வடித்த விக்கிரகம் ஒருபடி தண்ணீரை போல, பெருமாள் திருமேனி 24 படி பாலை போல. அந்த திருமேனியோடு இதுக்குள்ள வந்து அவர் கலந்துட்டார்னா அங்க பால் தான் இருக்குமே ஒழிய தண்ணீர் இருக்காது. அதனால அது சாக்ஷாத் பகவானுடைய திருமேனி. அதனால கோவில்ல இருக்கக்கூடிய விக்கிரகம் வெறும் குறியீடோ சிம்பலோ கிடையாது. அது பகவானை எடுத்து வந்த அவதாரம். அதனால பெருமாள் சொல்றார், எப்போதும் அந்த திருமேனியை நினைச்சுக்கோடா, நீ அஷ்டாங்க யோகமே பண்ண வேண்டாம். கச்சன் ஸ்திஷ்டன் ஸ்வபன் புஞ்சன் தாமேவாக்ரேச்ச பிருஷ்டதகா. எப்போதும் நடந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, அந்த திருமேனியை தியானிக்கலாம் இல்லையா? நம்ம திருவல்லிக்கேணி பார்சாரதியே சேவிக்கிறோம், எவ்வளவு அழகா இருக்கார், அவர் திருமேனியே நினைச்சுட்டே இருக்கலாம் இல்லையா? இது எல்லோருக்கும் சாத்தியம். அடுத்து நம் இல்லத்துல பெருமாளை எழுந்தருள பண்றோமே, அவருக்கு ஸ்நானை தீர்த்தோதகை ஹிருத்யைஹி புஷ்பகந்தானு லேபனைஹி வாசோபிர் பூஷணை பக்ஷைஹி கீதவாத்தியை மனோகரைஹி. அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அதுக்கப்புறம் புஷ்பம் சந்தனம் இதெல்லாம் சாத்தி, வஸ்திரம் சாத்தி, அணிகலன்கள் ஆபரணங்கள் சாத்தி, பிரசாதம் சமர்ப்பிச்சு, அவருக்காக பாசுரங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் சேவிச்சு, வாத்தியங்கள் வாசிக்க வச்சு, அவருடைய அவதார சரித்திரங்கள் கதைகள் இதையெல்லாம் பேசிக்கொண்டு நம் வாழ்வை அப்படியே அந்த பகவானுக்கு அர்ப்பணித்து நாம் வாழ்ந்து கொண்டே வந்தால் இது அவனை ஆராதிப்பதற்கு சிறந்த வழி. அப்போ இந்த கலியுகத்துல நீ வைகுண்டத்துல போய் பெருமாளை சேவின்னு சொன்னா அது மோட்சம் அடைஞ்சாதான் வைகுண்டம் போக முடியுமே ஒழிய இப்ப நாம் இருக்கிற நிலையில வைகுண்டநாதனை தரிசனம் பண்ணுன்னா நமக்கு அது சாத்தியம் இல்லை. சரி வேண்டாம், திருப்பார்கடல்ல போய் பெருமாளை சேவிப்பியான்னு கேட்டா பார்க்கடல்லாம் வந்து நம்ம வேர்ல்டு மேப்ல தேடவே முடியாது. பெசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன்லாம் கிடைக்கும். மில்கி ஓஷன்ங்கிறது தபஸ் பண்ணி தான் போக முடியும். அவதாரங்களையும் சேவிக்க முடியாது, அந்தர்யாமியை சேவிக்கிற அந்த தியான சக்தியும் இல்லை. அப்ப அர்ச்சாவதாரம்னு விக்கிரகத்துல ஸ்வயம் பெருமாளா பகவான் இருக்கார், அவர்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணிக்கணுமா. அங்க இன்னொரு வார்த்தையும் சொல்றார் பகவான், மயி சந்நியஸ்ய சர்வம் துவம் ஆத்மானம் யத் தவாஸ்திச்ச ராஜ்யம் குரு நரஸ்ரேஷ்டா நிவேத்திய பிருத்திவி மமா. அம்பரீஷா, நீ ஒரு மன்னன், நீ ஒரு ராஜ்யம் நடத்துற இல்லையா, அந்த ராஜ்யம் செய்தலாகிய அந்த பணியையும் எனக்கு செய்யற பூஜையா நினைச்சிட்டு செய்யுன்ட்டார். அதனால கலியுகத்துல பகவானை எப்படி ஆராதிப்பதுன்னா, நம்ம ஒத்தொத்தர் ஒரு ஒரு வேலையில இருக்கோம் இல்லையா, அந்த வேலையையும் கூட பகவானுக்கு செய்யும் பூஜையா நினைச்சு செஞ்சுட்டே இருக்கணும். அப்ப நம்மாத்துல ஒரு பெருமாள் விக்கிரக வடிவில் இருக்கார் பாருங்க, அவர் தான் நமக்கு முழு பெருமாள், ஸ்வயம் பெருமாள். வைகுண்டநாதனுக்கு என்ன பவர் உண்டோ நம்மாத்து பெருமாளுக்கு அதே பவர் உண்டு. திருப்பதி பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம்மூர் கோவில்ல உள்ள பெருமாளுக்கு அந்த பவர் உண்டு. இதை புரிஞ்சுட்டு அவருக்கு தினந்தோறும் என்ற திருவாராதனம் பூஜை பண்ணணும், அதை விட்டுடக்கூடாது. அத்தோடு ராஜ்யம் குரு நரஸ்ரேஷ்டா நிவேத்திய பிருத்திவி மமா. நாம என்ன வேலை பார்க்கிறோமோ அந்த ஆபீஸ் வேலை அதையும் பெருமாளுக்கு செய்யற பூஜைன்னு சமர்ப்பிச்சுட்டு அந்த வேலையை செய்யணுமா. இது அப்படியே ராமானுஜர் கீதா பாஷ்யத்துல 9ஆம் அத்தியாயம் 34வது ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் எழுதியிருக்கார், ததேவம் லௌகிகானி ஷரீர தாரணார்த்தானி நித்திய நைமித்திகானி வைதிகானி ச கர்மாணி சர்வம் மதர்ப்பணம் குருவன்னுன்னர். நீங்க லௌகிகமா ஒரு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்க டாக்டரோ இன்ஜினியரோ டீச்சரோ ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, தப்பே இல்லை. அந்த வேலையையும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் உட்பட்டு இந்த வேலையே பெருமாளுக்கு செய்யற பூஜைன்னு நினைச்சு சின்சியரா பண்ணி அதனால் கிடைக்கக்கூடிய பொருளையும் பகவானுடைய கைங்கரியத்துக்குன்னு சமர்ப்பிக்கிறோம்னா நீங்க ஆபீஸ்க்கு போறதே திருவாராதனம். திருமழிசை பிரான் பாடுகிறார், உலகத்தின் முதல் விவசாயி பெருமாளாம். அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம எல்லாருடைய மனசுலயும் பக்திங்கிற விதையை விதைச்சுட்டு அது எப்ப அறுவடையாகும்னு பக்தி உழவன், தமிழ் வார்த்தை பெருமாளுக்கு பக்தி உழவன். நம்முடைய உள்ளம் தான் அவருக்கு நிலமா. இந்த உள்ளம்ங்கிற விதையில பக்திங்கிற விதையை எம்பெருமான்கிற விவசாயி விதைச்சுட்டு இது எப்பதான் முளைக்க போறதோன்னு காத்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயியாக பகவான் இருக்கிறான். அவன் தான் ஃபர்ஸ்ட் இயற்கை விவசாயி, ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க விதைச்சுட்டு பகவான் காத்து கொண்டு இருக்கிறானா. நாம மெல்ல மெல்ல ஆச்சாரியர்களுடைய உபதேச மழையால, ஆச்சாரியர்கள் தான் மேகங்களாம். விவசாயி பண்ணா மட்டும் வேலைக்காகாது. பெருமாள்ங்கிற விவசாயி என்னதான் பண்ணாலும் ஆச்சாரியன்கிற மேகம் உபதேசம்ங்கிற மழைய பொழியத்தான் இந்த பக்தி என்ற விதை மெல்ல மெல்ல விருட்சமாக முளைத்து வந்து இந்த அறுவடை பண்ணி இந்த ஜீவாத்மா என்ற பயிரை எம்பெருமான் எடுத்துக்கொள்கிறான். அப்படிப்பட்ட பகவானுக்கு நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணாலும் அதையுமே கூட ஒரு திருவாராதனமாக பண்ணிவிட முடியும். அதனால கலியுகத்துல நம்மாத்து பெருமாளை முழு தெய்வம் என்று உணர்ந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக அவனை ஆராதிப்பது கலியுகத்தின் 2வது தர்மம். ஆச்சா 2 அப்ப 1 நாம சங்கீர்த்தனம், 2வது நம்மாத்து பெருமாள் அவரை நம்முடைய தொழிலால் ஆராதிப்பது, 3வது முக்கியமான விஷயம்
கலியுகத்துல சத் சங்கம்னு இப்படி அடியார்கள் கூடுவது ரொம்ப முக்கியம். நேத்திக்கு வந்த கூட்டத்தை விட இன்னைக்கு இன்னும் நிறைய இருக்கு, இன்னைக்கோட நாளைக்கு நிறைய இருக்கும். ஏன்னா இந்த சத் சங்கம் என்பது கலியுகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா. இதை பற்றி விஷ்ணு தர்மம் சொல்றது. இது பிரகலாதன் சுக்கராச்சாரியார்கிட்ட கேட்கறான். சுக்கராச்சாரியார்கிட்ட ஏன் பிரகலாதன் போனான்னு கேட்பள். சுக்கராச்சாரியார் பெரிய ஞானி, விஷயம் தெரிஞ்சவர். அவர்கிட்ட கேட்கறதுல தப்பே கிடையாது. பிரகலாதன் பின்னாடி ஹிரண்யகசிபு வதமெல்லாம் ஆன பின் பிரகலாதன் ஆட்சி செய்யும் போது சுக்கராச்சாரியர்கிட்ட போய் கேட்டானா. விஷ்ணு தர்மம் சொல்றது, அவன் என்ன கேட்கறான், பாஷண்டேஷு ரதிப் பும்சாம் ஹேதுவாதானுகூலதா ஜாயத்தே விஷ்ணுமாயாம் பவ் பதிதானாம் துராத்மனாம். பிரகலாதன் சுக்கராச்சாரியார்கிட்ட கேட்கறான், மக்கள் மனசுல பக்தியை விதைக்கணும். அவன் சொல்றான், இப்ப கிருத்த யுகத்துல பண்ணிடலாம், அடுத்து துவாபர யுகம் கலியுகம் எல்லாம் பின்னாடி வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். மக்கள் மனசுல பக்தியை விதைக்கிறது கஷ்டமா இருக்கே ஏன்னு கேட்டான். சுக்கராச்சாரியார் கேட்டார், ஏன்பா எடுத்து சொன்னா எல்லாரும் பக்தர்கள் ஆயிட மாட்டாளா, உனக்கு அதுல என்ன கஷ்டம்னு கேட்டார் சுக்கராச்சாரியார். பிரகலாதன் சொல்றான், பாருங்க அந்த காலத்துல பிரகலாதன் காலத்திலேயே இருந்திருக்கு. அவன் என்ன சொல்றான், நாம யாராவது ஒரு குழந்தையோ இளைஞரோ பெரியவரோ பக்தியில ஈடுபடுங்கன்னு சொன்னா சொன்னதுமே ரெடிமேடா 10 கேள்வி கேட்கறான். அவ 10 கேள்வி, எனக்கு இது சந்தேகம்னு ரெடிமேடா வச்சிருப்பார். ஒத்தொத்தர் வித்தியாசமான சந்தேகங்களா வச்சிருப்பா. அவ என்ன சொல்லுவா, எனக்கு இந்த டவுட் இருக்கு, இந்த டவுட்டுக்கு நீ பதில் சொல்லு, இந்த டவுட்டை நீ தீர்த்து வச்சுட்டா உன் வழிக்கு நான் பக்திக்கு வந்துருவேன்னு சொல்லி ஹேத்துவாதானுகூலதா, நம்ம பக்தியில மட்டும் எது சொன்னாலும் கேள்வி கேட்கறான். இது ஏன் அப்படி, அது ஏன் இப்படி, இதை ரைட்ல தான் பண்ணணுமா லெஃப்ட்ல பண்ணக்கூடாதா, இது அபவுட்டன் ஏன் திரும்பக்கூடாது நேரா தான் போகணுமா, இத்தனை கேள்வி கேட்கறா. ஆனா அதே சமயம் பக்திக்கு புறம்பான விஷயத்த யாருமே கேள்வியே கேட்கறது இல்லை. அதுதான் விஷயம். அதாவது நான் எல்லாத்துலயும் கேள்வி கேட்கறவன்னா பரவாயில்ல, ஸ்கூல்ல ஷூ சாக்ஸ் போட சொல்றான் இல்லையா, எந்த ஸ்கூல்லயாவது யாராவது எதுக்கே ஷூ சாக்ஸ் போட சொல்றீங்கன்னு கேட்டோமா? நம்ம நாட்டுல அதுவும் இருக்கிற வெயிலுக்கு காலெல்லாம் ஊறி ஊறி போய் அந்த வேர்வையில எல்லாருக்கும் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருது அந்த சாக்ஸை போட்டு. அதுலயும் எத்தனையோ பேர் சாக்ஸ் அலம்புறதும் கிடையாது, துவைக்கிறதும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அதே சாக்ஸை போட்டுன்னு போயிட்டு இருக்கா. ஸ்கூல்ல டை கட்ட சொல்றானே, ஏன் டை கட்ட சொல்றேன், யாராவது இது வரைக்கும் கேட்டோமா? அது வெள்ளைக்காரனுக்கு அவன் ஊர்ல குளிர் ஜாஸ்தி, கழுத்துல அந்த கோல்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் டை கட்டின்னு இருக்கான். நம்ம நாட்டுல இருக்கிறது எனக்கே இப்ப வேர்த்து இருக்கு, நமக்கு ஷாலே அதிகப்படியா இருக்கு, இதுக்கு மேல கழுத்துல டை கட்டிட்டு காலில் ஷூ சாக்ஸ். யாராவது எந்த ஸ்கூல்லயாவது இது வரைக்கும் யாராவது கேள்வி கேட்டோமா? இல்ல சார், அது ஸ்கூல் புரோட்டோகால். ஆனா ஆன்மீகத்துக்குள்ள வந்தா மட்டும் கார்த்தால ஏன் சந்தியாவந்தனம் பண்ணணும், ஆச்சமனம் ஏன் பண்ணணும், இங்க ஏன் இப்படி பண்ணணும், பெருமாளுக்கு ஏன் பூஜை பண்ணணும், கோவில்ல ஏன் நமஸ்காரம் பண்ணணும், ஏன் பிரதட்சணம். பிரகலாதன் கேட்கறான் சுக்கராச்சாரியார்ட்ட, இங்க வந்தால் இவ்வளவு கேள்வி கேட்கிறார்களே, மத்த இடத்துல கேள்வி கேட்கறது இல்லையே, என்ன காரணம்? அப்ப இவர்கள் மனசில் பக்தியை எப்படி விதைப்பதுன்னு கேட்டான் பிரகலாதன். கலியுகத்துக்காக கேட்கப்பட்ட கேள்வி அது. அதுக்கு சுக்கராச்சாரியார் பதில் சொல்றார், இதோ பாடுறா பிரகலாதா, முதல்ல அடிப்படையில வேதம் சொல்றது சத்தியம்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம பெரியோர்கள் சொன்னா சரியாத்தான் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கணும், தெய்வ நம்பிக்கை இருக்கணும். இது இருந்தா அவன் கேள்வி கேட்கறான்னா நீ அவனுக்கு பதில் சொன்னா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவான். ஆனா நம்ம ஆளுக்கு என்ன கேள்வின்னா, கடவுளே இருக்காரோ இல்லையோன்னு அவனுக்கு சந்தேகம். இந்த கேள்வியை கேட்டு இதன் மூலமாக அதுக்கு பதில் வருமான்னு பார்ப்பான். அவனுக்கு வெளியில ஓப்பனா கடவுள் இருக்காரான்னு கேட்கறதுக்கும் கூச்சமா இருக்கு. அதே சமயம் என்ன பண்றான், இப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நல்ல ஏதாவது பதில் வரதான்னு பார்ப்போம், இதை வச்சு கடவுளை ஜட்ஜ் பண்ணலாம்னு நினைக்கிறான், இதை வச்சு வேதத்தை ஜட்ஜ் பண்ணலாம்னு நினைக்கிறான். சுக்கராச்சாரியார் சொல்றார், இனி இப்படிப்பட்டவனுக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சேன்னா நீ முதல் கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள அவன் இன்னும் 10 கேள்வியோட வருவான். நீ சொல்ற பதில்ல இருந்து அவன் 100 கேள்வி கேட்பான். நீ எத்தனை கேள்விக்கு தாண்டா பதில் சொல்லுவேன்னு கேட்டார். பிரகலாதன் கேட்டான், அதைத்தான் நானும் கேட்கிறேன். அப்போ ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும், பக்தியில ஈடுபடுத்தணும்னா அதுக்கு என்ன வழி, என்ன வழி, என்ன பண்ணலாம் சொல்லுங்க? டைரக்டா சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறானே. சுக்கராச்சாரியார் சொல்றார், அவன் ஏன் கேள்வி கேட்கிறாங்கிறத யோசிச்சு பாருன்னார். மக்கள் மனசுல எப்ப இந்த சந்தேகம் வரும்னா, சொல்றார் சுக்கராச்சாரியார், யதா பாபக்ஷய பும்சாம் ததா வேத த்விஜாதிஷு விஷ்ணௌச்ச யஜ்ஞ புருஷே ஸ்ரத்தா பவதி தேயதா. இந்த சந்தேகம் எப்ப வரும்னா, நம்ம மனசுல பாபங்கள் நிறைய இருக்குன்னா, நிறைய தப்பு பண்ணிட்டோம் பாபம் இருக்குன்னா வேதத்துல நம்பிக்கை வராது, பகவான்கிட்ட நம்பிக்கை வராது. அப்ப அந்த நம்பிக்கை ஏற்படும்னா மனசு தூய்மையாகணும், பாப்பங்கள் விலகணும். அப்போ நற்செயல்கள்ல ஈடுபட்டு 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 மனசை ஒருத்தன் தூய்மையாக்கிட்டான்னா அந்த தூய மனசுல தானே ஒரு எண்ணம் வரும். நம்மெல்லாம் சொல்றோம் இல்லையா, நம்மெல்லாம் ஆஸ்திகர் ஆஸ்திகர்னு. ஆஸ்திகர்னா என்னன்னா, வேதம் சொன்னா சரியா தான் இருக்கும்னு நம்பணும்,
பெரியோர்கள் சொன்னா சரியா தான் இருக்கும்னு நம்பணும். அப்போ வால்மீகிக்கோ விஸ்வாமித்திரருக்கோ நம்மாழ்வாருக்கோ உங்களை ஒண்ணு தப்பா பண்ண சொல்லி என்ன பிரயோஜனம் ஆக போகுது? ஒண்ணும் கிடையாது. அவ இத்தனை எழுதி வச்சது நம்ம நன்மைக்காகத்தான், புரியுறது இல்லையா? இத கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தாலே நிச்சயமா அவ தப்பா சொல்லியிருக்க மாட்டான்னு நம்பிக்கை வரும். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல ஆன்மீக விஷயம் நாம வெளியில பாக்குறதுக்கு முரண்பாடா கூட தோன்றலாம். அதற்காக இது தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. நம்ம பார்வைக்கு புரியல, முரண்பாடா இருந்தாலும் பெரியோர்கள் சொன்னா சரியா தான் இருக்கும் நம்புறோம் பாருங்க, அதுக்குத்தான் ஆஸ்திக்யம்னு பேரு. ஆஸ்திகன்கிறவர் யாரு? சும்மா கண்ணுல பாக்குறத மட்டும் ஒத்துக்கிறது இல்ல. இதுக்கு மேல எங்க பெரியோர்கள் சொன்னா சரியா தான் இருக்குங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்ப வரும்னா முதல்ல மனசு தூய்மையாகணும். பிரகலாதன் கேட்டான், மனசை தூய்மையாக்க என்ன பண்ணணும்? சத்சங்கம்னு அடியார்களோடு சேர சொல்லு. அப்போ குழந்தைகளோ பெரியவர்களோ புதுசா ஒருத்தர் பக்தியில வரார், அவருக்கு பக்தி வளரணும்னா ஒரு மனசுல கேள்வி ஒரு ஓரமா இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம். நம்மளோட அப்படியே உபன்யாசம் கேட்கிறார், கோவிலுக்கு வரார், பெருமாளை கைங்கரியம் பண்றார், பண்ணிட்டே இருக்காருன்னா இது பழக பழக அவருக்கு ருச்சி வந்துடும். மனசுல உள்ள அழுக்கு போயிடும், கேள்வி போயிடும், சந்தேகம் போயிடும். ஆட்டோமேட்டிக்கா அவர் பக்தராக மாறி விடுவார். சத்சங்கம் என்பதுதான் கலியுகத்தில் பக்தியை வளர்ப்பதற்கான சிறந்த வழி. இத பொய்கையாழ்வாரும் பாடிட்டார். உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. பொய்கையாழ்வாருடைய அற்புதமான பாசுரம். ஒரு தாமரை மலர வேண்டும் என்றால் அது சூரியனைத்தான் எதிர்பார்க்கும். என்ன பண்ணானா, ஒரு தாமரை மலரணும், ஆனா சூரியன் சரிப்பட்டு வரல, டார்ச் லைட் அடிச்சான். மலருமா? சரி வராது. இன்னொருத்தன் சொன்னா, டார்ச் லைட்ல வெப்பம் இல்லை, சூரியன்ட்ட வெப்பம் இருக்கு, அடுப்புல போட்டு தாமரையை வறுத்துடுவோம். சூரியனைத்தான் அது எதிர்பார்க்கும், வேறையா? சார் நீங்க வேற ஏதோ எடுத்துன்றாதீங்க. அதனால அது சூரியனை தான் எதிர்பார்க்குமே ஒழிய வேற எதை வச்சு அது மலராது. ஆனால் அந்த தாமரைய சூரியன் எப்போது மலர்த்துவான் அப்படின்னா அது தண்ணீர்ல இருந்தாதான் மலர்த்துவான். அதே தாமரையை தூக்கி தரையில போட்டோம்னா, அதே போலதான் ஜீவாத்மா என்பவன் ஒரு தாமரை மொட்டு போல ஞானம் குன்றி இருக்கான். இவனுக்கு ஞானம் மலரணும்னா நாராயணன்கிற சூரியன் தான் மலர்த்துவானா. அவன் எப்ப மலர்த்துவான்னா ஜீவாத்மாங்கிற தாமரை சத்சங்கம்ங்கிற தண்ணீர்ல இருந்தா மட்டும்தான் அவன் ஞானத்தை கொடுப்பானா. சத்சங்கம்ங்கிற தண்ணீரை விட்டு வெளியில தரைக்கு வந்துட்டா தாமரையை மலர்த்த வேண்டிய சூரியனை அதை போட்டு வாட்டிடுவான். அப்ப சத்சங்கம் என்ற அடியார்கள் குழாத்துல இருக்க இருக்க பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். தானே மனத்தில் உள்ள தீமைகள் சந்தேகங்கள் எல்லாமே விலகும், மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். கலியுகத்திலே மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, நமக்கு பகவான் கொடுக்கிற கிரேட்டஸ்ட் பிளெஸிங் என்னன்னா அடியார்களோடு கூடியிருக்கும் சத்சங்கம். நாம என்ன, நம்மாழ்வார் சொல்றார், குழாங்கொள் பேரரக்கன் குலம்வீய முனிந்தவனை குழாங்கொள் தென்குருகூர் சடகோப்பன் தெரிந்துரைத்த குழாங்கொள் ஆயிரத்துள் இவை பத்தும் உடன்பாடி குழாங்களாய் அடியீர் உடன் கூடி நின்று அடுமினே. அந்த அடியார் குழாமாக இணைந்திருப்பது. பிரகலாதன் கேட்டான், அப்ப சத்சங்கம் அடியார்களோடு கூடணும்ங்கிறோமே, யார் அடியார், யார் பாகவதர் அப்படின்னா அதுக்கு சுக்கராச்சாரியார் சொல்றார், கர்மணா மனசா வாச்சா பிராணினாம் யோன ஹிம்சகா. மனம் மொழி மெய்யால் இன்னொரு உயிரை யார் துன்புறுத்தாம இருக்காரோ அவர் தான் பாகவதர். உண்மையான பக்தர் யாருன்னா யாரையும் துன்புறுத்த கூடாது, பகவான்கிட்ட உயர்ந்த பக்தியோடு இருப்பவர் பாகவதர். எல்லோருக்குள்ளும் பகவானை பார்ப்பவர் பாகவதர், தனக்குள்ளும் பகவானை பார்ப்பவர் பாகவதர். அப்படிப்பட்ட அடியார்களோடு நாம சேர்ந்து இருக்கணும். அவளோடு சேர்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். பக்தி வளர்வதற்கு இதுதான் வழி. சத்சங்கத்துல அடியார்களோடு சேர்ந்து கோவில்ல பெருமாளுக்கு பூக்கள், ஒரு பூ மாலை சமர்ப்பிக்கலாம், சந்தனம் சமர்ப்பிக்கலாம், வஸ்திரங்கள் ஆடைகள் அது சமர்ப்பிக்கலாம், ஆபரணங்கள், பிரசாதத்துக்கு நம்மால் முடித்த கைங்கரியத்தை பண்ணலாம். அடுத்து இன்னும் நிறைய விஷயம் சொல்றார். கோவில சாணத்தை கொண்டு மெழுகுதல், கோவில மெழுகி கைங்கரியம் பண்றது, கோவிலுக்கு நீர் தெளித்தல், திருவிளக்கு ஏற்றுதல், அங்கே கோவில்ல போய் நம்ம பாராயணம் பண்ணுதல், நாம சங்கீர்த்தனம் பண்ணுதல், ஆழ்வார் பாசுரங்களை திருக்கோவில்ல சேவித்தல், இது போல சின்ன சின்ன கைங்கரியங்கள்லாம் அடியார்களோடு போய் பண்ணணும். அடுத்து கோவில்ல போய் விழுந்து சேவிக்கணும் பெருமாளை. துவஜஸ்தம்பத்தின் கீழே விழுந்து சேவிக்கிறோம் இல்லையா? இந்த விஷ்ணு தர்ம ஸ்லோகத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் மேற்கோள் காட்டுறார். ஏகஸ்ய கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாமஹா தசாஸ்வமேதாவ பிருதேன துல்யஹா தசாஸ்வமேதை புனரேதி ஜன்மா கிருஷ்ண பிரணாமீன புனர்பவாய. இது அழகான ஸ்லோகம், விஷ்ணு தர்ம ஸ்லோகம். ஒருத்தன் ஒரே ஒரு முறை கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணான்னா 10 அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் உண்டாம். நாம அஸ்வமேத யாகம் பண்ண முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ கலியுகத்துல கோவில்ல போய் பெருமாளை ஒரு தடவை விழுந்து சேவிச்சா 10 அஸ்வமேத யாகம் பண்ண பலன்னு உண்டு. ஆனா ஸ்லோகத்தின் அடுத்த பாதி சொல்றது,
10 அஸ்வமேத யாகம் பண்ணவன் கூட மறுபிறவி எடுப்பான். ஆனா ஒரு முறை பெருமாளை சேவிச்சவன் மறுபிறவி எடுக்க மாட்டான். அதுதான் அந்த நமஸ்காரத்தோட கிரேட்னஸ். அது மட்டும் இல்ல, கோவிலுக்கு நம்மால் முடிந்த கைங்கரியங்களை பண்ணலாம். இட்டகாச்ச யாவின் யாசோ யாவத் ரிக்ஷாணி திட்டதி தாவத் வருஷ சகசிராணி தற்கர்த்தூர் திவி சம்ஸ்திதிஹி. அடுத்த ஸ்லோகம் பாருங்க, இதுவும் முத்தான ஸ்லோகம் விஷ்ணு தர்மத்துல. ஒரு கோவில் கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், சம்பிரோக்ஷணம் கும்பாபிஷேகம் பண்றா. ஒரு செங்கல் ஒருத்தன் அதுக்கு கொடுத்தான்னா 1000 வருஷம் சொர்க்கத்துல இருப்பானோ. ஒரு செங்கல் கொடுத்தா, அப்போ அவன் ஒவ்வொரு செங்கலும் கொடுக்கறதுக்கு இன்டூ 1000 போட்டுக்கோங்க, அத்தனை வருஷம் சொர்க்கவாசம் கிடைக்குமா. இப்படி சத் சங்கத்துல ஈடுபட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா பாப்பங்கள் விலகும், சந்தேகங்கள் நீங்கும். மயர்வு அற மதிநலம், மயர்வுனா டவுட்டு, மயர்வர மதிநலம், சந்தேகமே இல்லாத தெளிவோடு பக்தியில் ஈடுபடலாம்னு இதெல்லாம் சுக்கராச்சாரியார் பிரகலாதனுக்கு செய்யக்கூடிய உபதேசம். இது பாயிண்ட் நம்பர் 3. அப்ப நாம சங்கீர்த்தனமாச்சு, நம்முடைய தொழிலால் நம்மாத்து பெருமாளை பூஜிக்கிறோம், அந்த பூஜையாச்சு. 3வதாக சத் சங்கம். 4வது என்னன்னா, கலியுகத்துல நற்பண்புகள் வளர்த்துக்கணுமா. இதுவும் சதானிக்கனுக்கு சௌனக முனிவர் சொல்றார், நீ கலியுகத்துல எவ்வளவு தபஸ் பண்றேன்னு தெரியாது, எத்தனை பேர் எவ்வளவு தபஸ வளர்த்துண்டான்னு தெரியாது, ஆனா நற்குணங்களை வளர்த்து கொள்ளலாம். குறிப்பா என்ன நற்குணம்னா, இந்த ஸ்லோகமும் சுவாமி தேசிகன் மேற்கோள் காட்டுறார். ராகாத்யபேதம் ஹிருதயம் வாகதுஷ்டா நிருதாதீனா ஹிம்சாதி ரஹித காயா கேசவாராதனத்ரயம். ஒண்ணும் பண்ண வேண்டாம், மனம் மொழி மெய்னு 3 இருக்கு இல்லையா, தாட் வேர்ட் டீடு. இதுல மனசு இருக்கு இல்லையா, மனசுல தப்பான ஆசையை வளர்த்துக்க கூடாது. மனசுல தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை இருந்தா ஓகே, தப்பான ஆசைகள் மனசுல இருக்கக்கூடாது. 2, வாக்கால அடுத்தவனை திட்டக்கூடாது. தேவையில்லாம அடுத்தவரை திட்டுறது அந்த மாதிரி தோஷம் வேண்டாம். தேவையில்லாம பொய் சொல்றது வேண்டாம், வாக்கால நல்லதை பேசுவோம். 3வதாக உடம்பால இன்னொருத்தரை கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ உடம்பால தபஸ் பண்ணியா இல்லையாங்கிறது அப்புறம், மனசால எவ்வளவு தூரம் தியானம் பண்ணுங்கிறது அப்புறம், வாக்கால எவ்வளவு நாமங்களை சொல்றேங்கிறது அப்புறம். முதல்ல இந்த கலியுகத்துல உடம்பால அடுத்தவனை அடிக்காம இரு, வாக்கால அடுத்தவனை திட்டாம இரு, மனசால தப்பான விஷயத்துக்கு ஆசைப்படாம இரு. இதுவே கலியுகத்துல சிறந்த தர்மம்.